வணக்கம் உறவுகளே. இன்று நாம் ஒரு அருமையான மனதை நிகழ்ச்சியூட்டும் கதையை கேட்கப் போகிறோம். தைரியமும் நல்ல மனமும் இருக்கும் ஒரு சின்ன சிங்கக்குட்டியின் வாழ்க்கைக்குள் நாம் சென்று பார்க்கலாம். உண்மையான தைரியம் எங்கே இருக்கிறது என்பதை இந்த கதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். வாங்க, சிங்கக்குட்டியின் நம்பிக்கை கதைக்குள் நாம் பயணம் தொடங்கலாம். வெப்பமான சூரிய ஒளி பசுமையான காட்டின் மீது குளிக்கிறது. மரங்களின் இலைகள் மெதுவாக அசைந்து பறவைகள் இனிமையாக கூவி விளையாடுகின்றன. அந்த அழகான காட்டில் ஒரு சிங்கக்குட்டி வாழ்ந்தது. அவன் பெயர் சிங்கு. மற்ற சிங்கங்களை விட அவன் கொஞ்சம் வேறுபட்டவன். அவன் மிகவும் நல்ல மனசுக்காரன். ஆனால் எதற்கும் சற்று பயப்படுவான். இலைகள் அசைந்தாலும் அவன் திடுக்கிடுவான். நீரில் தன் பிரதிபலிப்பு வந்தாலும் அவன் நெகிழ்ந்து ஓடிடுவான். ஆனால் சிங்குவின் இதயத்தில் இருந்தது ஒரு சிறிய ஆசை. ஒரு நாள் தன்னம்பிக்கை கொண்ட துணிவான சிங்கனாக மாற வேண்டும் என்று. ஒரு நாள் காலை சூரியன் இழந்தபோது காடு வழியாக மெதுவாக நடந்து சென்றான் சிங்கு. காற்று மெதுவாக வீச பசுமை புல் அவன் கால்களை வருடியது. அப்பொழுது அவன் செவிகளில் ஒரு மெலிந்த சத்தம் கேட்டது. அது ஒரு சிறிய பறவையின் அழுகை சத்தம். அவன் சுற்றி பார்த்தான். ஒரு சிறிய பறவை ஒரு மரத்தின் கீழிருந்து விழுந்து கொடியில் சிக்கி கொண்டிருந்தது. அவளுக்கு பறக்க முடியவில்லை. அந்த காட்சியை பார்த்த சிங்குவின் இதயம் துடித்தது. அவனுக்குள் பயம் இருந்தது. நாம் போனால் ஏதாவது நடக்குமோ என்று எண்ணினான். அடுத்த நொடியில் அவன் இதயம் சொன்னது, அவன் கஷ்டத்தில் இருக்கிறாள், நான் உதவ வேண்டும் என்று. மெதுவாக கவனமாக அவன் அந்த பறவைக்கு அருகே சென்றான். அவன் சிறிய பஞ்சு கைகளால் கொடியை மெதுவாக பிடித்து இழுத்தான். கொடி நழுவி விட்டது. பறவை சுதந்திரமானது. அந்த நொடியில் சிங்குவின் உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அவன் உணர்ந்தான், நான் இதை செய்ய முடிந்தது. அந்த சிறிய செயல் அவனுக்குள் பெரிய நம்பிக்கையை விதைத்தது. அந்த நாள் முதல் சிங்கு மாற்றமடைந்தான். இலைகள் அசைந்தாலும் அவனை நவோடவில்லை. இடிமுழக்கம் கேட்டாலும் அவன் தைரியமாக நின்றான். ஏனெனில் அவன் அறிந்தான், உண்மையான துணிவு என்பது பயமில்லாதது அல்ல, நல்ல மனம் கொண்டு பயத்தையும் வெல்வதுதான். அவ்வாறு சிறிய சிங்கு ஒரு பெரிய சிங்கனாக மாறினான். பலம், அன்பு, நம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளமாக. காட்டில் இன்றும் குழந்தை பறவைகள் தங்கள் அம்மாவிடம் கேட்கும், அந்த சிங்கு அண்ணா இங்கே என்று. அவர் சிரித்து சொல்வார், நன்றி உறவுகளே. இந்த கதையின் நெறிப்பாடு உண்மையான தைரியம், நல்ல மனசு. கதை பிடித்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இணைய கதைகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திப்போம். பை.